வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ்ல 2 மார்க் क्वेश्चंस நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்திருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா டி டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்டா எந்த மாதிரி 2 மார்க் क्वेश्चंसலாம் கேட்கலாம், எந்த மாதிரி क्वेश्चंसலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரிப்பேர் பண்றவங்க, நாளைக்கு எக்ஸாம் எழுத போறவங்க இந்த டாபிக்ல எந்தெந்த क्वेश्चंसலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டி டிஸ்ட்ரிபியூஷன் 2 மார்க் क्वेश्चंस. First one, state the important properties of T distribution. ஒருவேளை உங்களுக்கு important properties மட்டும் கேக்குறாங்கன்னா solution, the probability curve of the T distribution is similar to the standard normal curve. நம்ம நார்மலா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போதே தெரியும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் டி டிஸ்ட்ரிபியூஷனும் சேம் ப்ரொசீஜரில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோன்ட்டு. பிகாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு சேமாக தான் இருக்குது. அண்ட் சிமெட்ரிக் அபவுட் டி ஈக்குவல் டு 0, பெல் ஷேப் அண்ட் அசம்ப்டெட்டிக் டு த டி ஆக்சிஸ். ஸோ இதுதான் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணும் எந்தெந்த கேசஸ்ங்கிறது. சிமெட்ரிக் வேல்யூ டி ஈக்குவல் டு 0க்கு நமக்கு பெல் ஷேப் கிடைக்கும், அசம்ப்டோட்டிக்கில் டி ஆக்சிஸ்க்கு ரெலவெண்ட்டாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டால் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணாலே போதும். கர்வ் எந்த பாயிண்ட்ல எந்த ஷேப்பில் மாறுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூஸ் டு, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டி டிஸ்ட்ரிபியூஷன், இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஒரு டாபிக் பார்த்தோன்னா அதோட அப்ளிகேஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, இல்லை எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படி கேட்டாங்கன்னா, to test the significance of the difference of the mean of a random sample and the mean of the population. So mean of the random sample and mean of the populationக்குள்ள இந்த டாபிக்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். To test the significance of the difference between two sample means. two sample means ஓட significance level பார்க்கறதுக்கும் இந்த மெத்தட் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணதான். பட் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி எழுதுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அசம்ஷன் ஆஃப் டி டெஸ்ட்? ஸோ டி டெஸ்ட்க்கு என்னென்னலாம் அசம்ஷனாக இருக்குன்னா, த பேரண்ட் பாப்புலேஷன் ஃப்ரம் விச் சாம்பிள் இஸ் ட்ரான் இஸ் நார்மல். ஸோ பேரண்ட் பாப்புலேஷன் நம்ம மியூ வேல்யூ கோட் பண்ணுறது இருக்கணும். த சாம்பிள் அப்சர்வேஷன்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆர் தட் இஸ் சாம்பிள் ரேண்டம். ஸோ சாம்பிள் அப்சர்வேஷன்ஸில் இண்டிபெண்ட் டேட்டாவாக இருக்கணும். The population standard deviation sigma is unknown. ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு தெரியும். இதில் எஸ்ன்னு தான் கோட் பண்ணுவோம். சிக்மாங்கிறது இங்கே அன்னோன் வேரியபிளாக தான் இருக்கும். சாம்பிள் சைஸ் n less than 30 தான் இருக்கும். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி தான் கண்டிப்பாக டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிஷனில் இருக்க வேண்டியது. இந்த கேட்டகரி இருந்தால் தான் நம்மளால் டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம், டிஃபைன் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் ஆஃப் 2 சாம்பிள்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த டாப்பிக்கில் மொத்தமே 4 டாபிக் தான் பார்ப்பீங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன், சை ஸ்கொயர் அண்ட் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா கான்செப்ட்டுமே நல்லா பார்த்துருப்பீங்க. பட் 2 மார்க் கொஸ்டினை கேட்கும் போது தான் நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷன்லேயே 2 கேட்டகரியில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். சிங்கிள் மீன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். செகண்ட் கேட்டகரியில் ஃபார்முலா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ்னால் கண்டிப்பாக 2 மீன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை எஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை n1 ப்ளஸ் 1 பை n2 வித் df n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2. இதில் எஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறதோட வேல்யூ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் x1 மைனஸ் x1 பார் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் x2 மைனஸ் x2 பார் ஹோல் ஸ்கொயர் divided by n1 plus n2 minus 2. இதுதான் formula. And last question, write down the formula of test statistic T to test the significance of difference between the mean. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவில் டிஃபரன்ஸ் ஆஃப் பிட்வீன் த மீன்ஸ் லார்ஜ் சாம்பிள்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இசட்டோட ஃபார்முலா தெரியும். மாடுலஸ் ஆஃப் x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் sn ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் s2 ஸ்கொயர் பை n2. இங்கே x1 பார் x2 பார்ங்கிறது சாம்பிள் மீன்ஸாக இருக்கும். s1 s2ங்கிறது வேரியன்ஸ், ஐ மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுலேருந்து கேல்குலேட் பார்க்குற மாதிரி இருக்கும். n1 n2ங்கிறது சாம்பிள் சைஸஸ். ஸோ இந்த 3 டேட்டாவும் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலாவில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் என்ன, ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். டி டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக நமக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் கேட்குற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கான்செப்ட் கம்மி தான். நம்ம 1 or 2 டைம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.